श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्प्राद्यौ दम्पती जगदाहम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविंद मधुपालिम श्री ब्रह्मतंत्र कलिचिन्मणिमाला मंदिशीय सुमहार्घा श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये श्री साक्षात् भूमि पिराट्टिயான கோதாதேவி ஆண்டாள் உடைய அனுபவங்கள் நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிகனுடைய கோதாஸ்துதி என்ற ஸ்தோத்திர பாடத்தில் அதில் போன வாரம் 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அந்த 5வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பாவங்கள் பண்ணிருந்தா கூட பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னா அதுக்கு காரணமே சாட்சாத் ஆண்டாள்னாலதான். பகவான் பக்கத்திலேயே ஆண்டாள் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பாபங்கள் பகவானுடைய கண்ணுக்கே தெரியாம இருக்கு. இப்ப ஆண்டாள் எப்படி பகவான வசீகரம் பண்றா, எப்படி அந்த பாபத்தை தெரிய விடாம நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காரணமாக இருக்கா அப்படின்னா அது 2 விஷயம். பூமாலை சூடி கொடுத்தால் பாமாலை பாடி கொடுத்தால் அப்படின்ற மாதிரி சூடி கொடுத்த பூமாலையினாலையும் அந்த ஆண்டாளுடைய பாசுரத்தையும் லயமாகி ஆண்டாள் அந்த அனுகிரகம் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அதுல பகவான் ஈடுபட்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான் அப்படின்றத நம்ம போன வாட்டி பார்த்தோம். அதனாலதான் இவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் பகவான் நம்மளிட கருணையோட இருக்கான் அப்படின்னு காரணமே தாயார்கள்னாலதான் அப்படின்னு. இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய அனுபவம் ஸ்தோத்திர பாட்டங்கள் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். எதுக்கு ஸ்தோத்திர பாட்டத்துக்கு மேலோட்டமான அர்த்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிச்சதான் நமக்கு அது தெரியும். இத்தனை நாள் நம்ம சொல்லியிருந்தா கூட அந்த மேலோட்டமான அர்த்தம் தெரிஞ்சு நம்ம சொல்றதுல எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா பாரத தேசத்துல முக்கியமாக நதிகள், ஆச்சரியமான நதிகள் இருக்கு. காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்ற. மற்ற தேசத்துல நதிகள் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆனா இந்த தீர்த்தங்களுக்கு தான் புண்ணிய நதிகள் அப்படின்னு பேர். எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் மகான்கள்லாம் இருந்த தீர்த்தம், தபசு பண்ணி வர வச்சது. ஒவ்வொரு தீர்த்தத்தினுடைய சரித்திரங்கள் பார்த்தா பல தபஸ்ல இருந்து வந்தது. கங்காதேவினா எப்படி கங்கா நதி அப்படியே வந்துள்ள இல்லையா, அந்த மாதிரியான நதிகள். அந்த நதிகளோட ஒப்பிடுற ஆண்டாள் ஒவ்வொரு நதிக்கும் சமானம் அப்படின்னு. தீர்த்த யாத்திரை ரொம்ப முக்கியம். அந்தந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடுறதே அதுவே திவ்ய தேச பெருமாளை சேவிக்கிறதுக்கு சமானம். அந்த மாதிரி அந்தந்த தீர்த்தங்கள் எப்படி ஆண்டாளாக அப்படின்னு பெருமை ஆண்டாள் அப்படின்னு சொல்றது. அது 6வது ஸ்லோகம். சோணாதரே பி குச்சயோர பி துங்கபத்ரா வாசாம் பிரவாஹ நிவஹேபி சரஸ்வதி த்வம் அப்ராக்ருதை ரபிரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனுநர்மதாசி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல 6 நதிகளை குறிப்பிடுறார். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லோகத்துல சரஸ்வதி அப்படின்னு பிரவாகமாக ஆண்டாளுடைய பாசுரங்கள் சரஸ்வதி நதி மாதிரியும், அதுல கண்ணன் கலந்து இருக்கிறதுனால யமுனையும் கலந்து அப்படின்னு அங்க சொல்லியிருந்தார். இங்க சொல்லும் பொழுது சோனா அப்படின்ற ஒரு நதி வடக்குல இருக்கு. அப்புறம் துங்கபத்ரா, சரஸ்வதி, விரஜா அப்படின்ற ஒரு நதி, அப்புறம் கோதாவரி, நர்மதா அப்படின்ற நதிகளுக்கு ஒப்பிடுற. எப்படி சோனா அப்படின்னா சோனாதரேபி, ஆண்டாளுடைய உதடுகள் அப்படின்றது சிவப்பாக இருக்கும். அந்த சோனா நதின்றது சிவப்பாக இருக்குமாம். அதனால ஆண்டாளுடைய உதரங்கள் மாதிரி அப்படின்னு அந்த வாய், அந்த பவள வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உதடுகள் சிவப்பாக இருக்கிறதுனால அது சோனா அப்படின்ற நதிக்கு. குச்சயோர பி துங்கபத்ரா அப்படின்னு, துங்கபத்ரா அப்படின்றது கர்நாடக தேசத்திலே பிரசித்தமான ஒரு தீர்த்தம். அந்த நதிக்கு என்ன துங்கபத்ரான்னு அர்த்தம் என்னன்னா மங்களங்கள் உண்டாக்குறது அப்படின்னு. மங்களம், நமக்கெல்லாம் மங்களம் கொடுக்கக்கூடியது. அப்போ தாயாருடைய மார்பகங்கள் அப்படின்றது மங்களமாக இருக்கிறதுனால துங்கபத்ரா நதி போலையாம். ஏன்னா கண்ணனையே கட்டிப்படுத்தின அப்பேற்பட்ட இதுவா இருக்கிறதுனால மங்களம். அதனால துங்கபத்ரா அப்படின்னு. வாச்சாம் பிரவாஹ நிவஹேபி சரஸ்வதி துவம் அப்படின்னு வாக்கு. தாயாருடைய நாச்சியார் திருமொழியோ
அப்புறம் திருப்பாவை பார்த்தா அந்த வாக்கு, அந்த பிரவாகம், அந்த நதி எப்படின்னா சரஸ்வதி அப்படின்னு. ஏன்னா சரஸ்வதி தேவியே என்ன வாக் தேவி தானே, ஞானத்துக்கு உரிய ஒரு தேவி சரஸ்வதி தேவி. அதனால அந்த வாக்கும் தாயாருடைய வாக்கு சரஸ்வதிக்கு சமமாக சொல்றாரு அப்பேற்பட்ட நதி அப்படி. அப்ராகிருதை ரபிரஜை விரஜா ஸ்வபாவாத் அப்படின்னு விரஜா நதி. இந்த விரஜா நதி பாரத தேசத்துல இல்ல. இந்த விரஜா நதி எங்க இருக்குன்னா இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவுல இருக்கு. பிரம்மாலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சாரா வசவர்தினஹா அப்படின்னு இந்த புழு பூச்சியிலிருந்து பிரம்மா வரைக்கும் பார்த்தோன்னா இது எல்லாமே ஜீவாத்மா. இது இருக்கிறது எல்லாமே பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலத்துல பல இருக்கு. பூமி புவ சுவஹா மகாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு. அதுல உயர்ந்த லோகம் சத்தியலோகம் பிரம்மலோகம். அங்கேருந்து திருப்பியும் நம்ம பூமிக்கு கீழே பார்த்தா அத்தல வித்தல சுத்தல பாத்தாள லோகம் அப்படின்னு 14 லோகங்கள் இருக்கு. அது ஒரு அண்டகட்டாக்கம் அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த புவனம், ஒரு பூமியே எவ்வளவு பெருசுனா ஒரு லோகமும் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. ஆனா அந்தந்த லோகத்துல தேவலோகத்துல தேவர்கள் இருக்கா, இந்திரன் இருக்கேன் அப்படின்னா கூட அது கூட ஜீவாத்மா தான். அதுவும் ஒரு நாளைக்கு அழியக்கூடும். திருப்பியும் பகவான் சிருஷ்டி பண்ணுவார். பிரம்மலோகம் பரியந்தம் பார்த்தோன்னா இது எல்லாமே பிரகிருதி மண்டலம்னு சொல்லுவா. அந்த பிரம்மலோகத்தையும் தாண்டினா ஸ்ரீ வைகுண்டம், அது ஆனந்தலோகம் அப்படின்னு. அங்க சாட்சாத் பகவான் ஆனந்தலோகத்துல இருப்பார். அங்க யார் போக முடியும் அப்படின்னா இங்க பிரம்மாதியிலிருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இத்தனையில யார் சரணாகதி பண்ணி மோட்சம் அடைகிறாளோ இல்ல பக்தியோகமோ சரணாகதி பண்ணி யார் மோட்சம் அடைகிறாளோ அவா போகலாம். அங்கேயே நித்திய சூரிகள் அனந்த கருட விக்ஷசேனாதிகள்லாம் அங்கேயே இருக்கா அவா. இவாளை தவிர அங்க வேற யாராலையும் அவ்வளவு சுலபமாக போயிட முடியாது பகவானுடைய அனுகிரகம் இல்லாத. அப்போ அது ஒரு லோகம் இது ஒரு லோகம்னு வச்சுட்டா அது சாஸ்வதமான லோகம், இது அழியக்கூடிய லோகம். அப்ப இது 2 லோகத்துக்கு நடுவுல என்ன ஒரு லைன் இருக்கும்ல, டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்தியா பாகிஸ்தான்னா ஒரு பார்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த 2 லோகத்துக்கு நடுவுல இருக்கிறது என்னன்னா விரஜா நதி. அது இந்த மற்ற நதிகளுக்கு காட்டிலும் வசதியான நதி. அங்கதான் நம்ம முதல்ல மோட்சம் அடைஞ்சவா அந்த விரஜா நதியில தீர்த்தாமாடிட்டு தான் அதுக்கப்புறம் அப்ராகிருத சரீரம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இருக்கிறது நமக்கு பிராகிருத சரீரம். இதெல்லாம் அழியக்கூடியது, பஞ்சபூதத்தினாலே வந்த இந்த சரீரம். அந்த மோட்சமடைய போறவன் சூக்ம சரீரத்தோட இங்கேருந்து தன்னுடைய பிராணத்தை, இந்த சரீரத்தை விட்டு பிராணம் தனியா போகும் இல்லையா, அப்ப சூக்ம சரீரம்னு ஒண்ணு எடுத்துக்கும். அங்கிருந்து விரஜா நதி வரைக்கும் போச்சு. அங்க எல்லா தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல அழைப்பா. அதெல்லாம் ஆச்சரியமாக நம்மாழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பாசுரங்கள்ல. திருவாய்மொழி கடைசிக்கு முன்னாடி 10 பாசுரம், சூழ் விசும்பும் பாசுரத்துல அங்க ஒரு தேவர்களும் எல்லாரும் அனுபவம். அதுக்கப்புறம் என்னன்னா விரஜா நதியில முதல்ல தீர்த்தாமாடினோம்னா அங்கதான் அந்த சூக்ம சரீரமும் போய் அப்ராகிருத சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் வரும். அந்த அப்ராகிருதம்னா அது அழியவே அழியாது, வயசாகாது. எப்படி நமக்கு நினைக்கிறோமோ அப்படி நம்ம அதை மாத்திக்கலாம். எப்படி நமக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணமோ, அது ஒரு மரமா இருக்கணும்னா அது மரமாக இருக்கலாம். ஆனா அந்த மரமும் பட்டு போகாது, அழிவே இல்லாத ஒரு அப்ராகிருதமாக இருக்கும் அப்படி. அப்பேற்பட்ட அந்த விரஜா நதியில அந்த அப்ராகிருதம், ஏன்னா தாயாரே அப்ராகிருதம் தான். ஆண்டாள் பூமியில அவதாரம் பண்ணிட்டா அப்படின்றதுனால நம்மள போல அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்மளோ கர்மவசத்தினாலே புண்ணிய பாபத்தினாலே இங்க நம்ம பிறந்தோம்னு சொல்றோம். ஆனா பகவான் அவதாரம். அதே போலதான் தாயாருக்கும், அதே போலதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் அப்ராகிருதம் தான். ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னா அவதாரம் பண்ணேர். அவர் சாட்சாத் நித்திய சூரிகள் தான். அப்படிதான் எல்லா ஆழ்வார்களும். பகவானுடைய கட்காம்சம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்சம் சொல்றோம் இல்லையா, நித்திய சூரிகளே தான் நீங்க அவதாரம் பண்றேன். பகவான் சங்கல்பித்து அவளை அவதாரம் பண்ண வைக்கிறார். அதனால ஆண்டாள் அப்ராகிருதம். பாசுரங்கள்ல பார்த்தா தாயார் கண்ணன் மேல இருக்கிற அனுபவ ஈடு, காதல் இதெல்லாம் பார்த்து விரகம், கோபம், கண்ணனை பார்க்க முடியலையேன்ற தாபம், அந்த பிரேமையை பார்த்தா நம்மள போல ஒரு காதல் பண்றா அப்படின்னு நினைச்சிட முடியாது. ஏன்னா கண்ணன் இப்ப இல்லையே. ஆண்டாள் அவதாரம் பண்ண காலத்துல கண்ணன் இல்ல. கண்ணனுடைய காலம் அது வேற. ஆனா அந்த கண்ணனுடைய அந்த அனுபவங்களை கேட்டு கேட்டு தான் காதல் பண்றான்னா, அப்படி பாசுரத்துல தன்னுடைய அனுபவங்களை இன்னைக்கு எப்படி கண்ணனுடைய இருப்போமோ அப்படி நினைச்சு ஒவ்வொரு பாசுரங்களும் பண்றா அப்படின்னா அப்ப அது என்ன அர்த்தம்? அப்ராகிருதம். தாயார் அவ பிரியாத இருக்கிறவா, சரீரமும் அப்ராகிருதமாகனால அந்த தாயார விரஜா நதி
ஓட சொல்றாரு. அந்த விரஜா நதின்றது வந்து பூமியில இருக்கிற ஒரு நதி மாதிரி கிடையாது, அது அப்ராக்கிருதமான நதி தான். அப்புறம் கோதாபி தேவி அப்படின்னு சொல்லும் பொழுது, கோதாவரி அப்படின்னு ஆந்திர தேசத்துல ஒரு நதி, சுவாவத்தினாலேயே தான் கோதா அப்படின்ற அப்பேற்பட்ட ஆச்சரியமான கோதா. ஏன்னா தனக்கு பேரே கோதா அப்படின்னு வருதுனால கோதாவரி. அப்புறம் நர்மதா அப்படின்னு கடைசியில இத்தனை நதிகளாக இருந்தாலும் நர்மதா அப்படின்னா காதல் லீலைகள் நம்மளையெல்லாம் அதன் இடத்துல ஈடுபடுத்துவோம். நர்மதால தீர்த்தாமானாலே நமக்கு அந்த நதி மேல ஒரு காதல் வந்துடும். அப்படி நம்மள அது ஈடுபடுத்தும், ஆஹா இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு. அப்படி நமக்கு அந்த காதல் உண்டாக்கக்கூடியது அப்படின்றதுனால கண்ணனிடத்தில் ஆண்டாளுக்கு காதலை உண்டாக்குவது போலே நர்மதா அப்படிங்கிற இத்தனை நதிகள் சொன்னாலும் கண்ணனிடத்துல நீர் நர்மதா அப்படின்னு, அந்த நர்மதா அப்படின்றதுல ஒரு பெருமை. ஏன்னா மற்ற நதி காட்டிலும் நர்மதா அப்படின்னு நீங்க ஆண்டாள சொல்லும் பொழுது கண்ணனிடத்தில் நீர் நர்மதா போலே அப்படின்னு காதலை உண்டாக்குவதில் அப்படின்னு. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த 6 அற்புதமான நதிகளை தாயாரோட சொல்றது. சோனா அப்படின்றது சிவப்புனால தன்னுடைய உதடுகள், மார்பகங்கள் துங்கபத்ரா அப்படின்னு மங்களங்கள் உண்டாக்கக்கூடியது. ஏன்னா கண்ணனையே அணைச்ச அப்பேற்பட்ட இது அப்படின்னு. சரஸ்வதி தேவினா வாக்குகள், தாயாருடைய பாசுரங்கள் சரஸ்வதி தேவி. தான் யாருன்னா அப்ராக்கிருதம் அப்படின்ற இதனாலே விரஜா அப்படின்னும், சுபாவத்தினாலேயே தான் கோதாவரி நதின்னும், கண்ணனிடத்தில் தான் நர்மதாவாக இருக்கா அப்படின்றது ஆச்சரியமா இந்த ஒவ்வொரு நதிகளோட ஒப்பிட்டு ஆண்டாளை சொல்றது. அது என்னன்னா அந்த பேரோட சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த காரணங்களோடையும் அந்த ஒவ்வொரு பதமும் சோனாதரேபி குச்சையோரப்பி துங்கபத்ரான்னு சொல்லும் பொழுதும் அந்த இடத்துல அப்படி அமையிறது. அந்த மாதிரி ஆச்சரியமாக அந்த அந்த நதிகளை பார்க்கும்பொழுது எல்லாமே இது ஆண்டாளுடைய அம்சமோ அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா திருமங்கை ஆழ்வாரும் ஆச்சரியமா சிறிய திருமடல் ஆரம்பிக்கச்சே சொல்ற இந்த பூமியை வர்ணிக்கிறது. அந்த நதிகள்லாம் எப்படின்னா பூமாதேவிக்கு அப்படியே அந்த சேலை போல, அப்படியே புடவை போல. ஏன்னா இந்த அத்தனையும் இந்த நதிகள் மலைகள் இது எல்லாமே பார்த்தோம்னா பூமியோட ஒட்டிதானே இருக்கு. அப்போ சாட்சாத் பூமியினுடைய அவதாரம்னால இந்த நதிகள் சாட்சாத் தாயாருடைய ஒரு அங்கமாகத்தானே இருக்கும். மலைகள் அப்படின்னாலும் அதுவும் ஒரு அங்கமாகத்தானே இருக்கும். இந்த பூமியில பார்க்கிற நம்ம அழகழகான வஸ்துக்கள், அதுல முக்கியமான நதிகள், சமுத்திரம், அப்புறம் மேகம். மேகம் என்னன்னா பூமாதேவிக்கு கூந்தல் போல இருக்கான். அப்படி ஒவ்வொன்றுத்தையும் ஆச்சரியமாக அந்த பூமாதேவியை வர்ணிச்சுதான் சிறிய திருமணம் ஆரம்பிக்கிறது திருமங்கை ஆழ்வார். அந்த மாதிரி அதனால இந்த பூமா பிராட்டியினுடைய அப்பேற்பட்ட அம்சமாகனதுனால ஆண்டாள் அந்த நதிகள்லாம் அந்த பூமிதான ஆதாரம். ஒரு நதி எங்க இருக்க முடியும், ஒரு சமுத்திரம் எப்படி இருக்க முடியும்? எது எல்லாத்துக்கும் பூமிதான ஆதாரம். அந்த பூமாதேவிக்கு அழகு சேர்க்கிறது இந்த இந்த இதெல்லாம். எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு ஆபரணங்களை போட்டுக்கிறாளோ மேல ஒரு ஆபரணங்கள், அதனால அது என்னன்னா ஆபரணங்கள்னாலே அழகுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆபரணங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆபரணங்களாகவே இந்த மலைகள் நதிகள் எல்லாம் பூமாதேவிக்கு இருக்கு அப்படின்னு. இன்னொன்னும் சொல்ல போனா சில ஆபரணங்கள் பகவான் கிட்ட இருந்ததுனால அது இன்னும் அழகாக தெரியுது. அந்த மாதிரி இந்த பூமாதேவியினுடைய அந்த வாசம் அதுல இருக்கிறதுனாலேயே அந்த நதிகளுக்கு ஒரு பெருமை. அந்த நதியும் நமக்கு அழகாக இருக்கு, குளிர்ச்சியை தர்றதுனாலையும். அந்த ஒவ்வொரு நதியிலையும் நம்ம தீர்த்தாமாடுறதே அவளுக்கு தான் தெரியும். நம்ம அந்த 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 நதி பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். இந்த பக்கம் சிட்டி பக்கம் இருக்கிறவாளோட அந்த பக்கம் காவேரி பக்கத்துல இருந்தா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்றதும் ஒவ்வொரு நாள் தீர்த்தாமாட்டு வச்சு அது எவ்வளவு இதுன்னு. அப்படி அந்த அந்த நதிகளுக்கும் அந்த பூமி பிராட்டியினுடைய அந்த இது இருக்கிறதுனாலதான் அதுக்கு அப்பேற்பட்ட அந்த அம்சமும் இருக்கு அப்படின்றதுனாலையும் வச்சு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. அது ஆண்டாளுக்கு ஒரு மேலே ஒரு இதுவாக இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு நமக்கு சுவாமி தேசிகன் திருமங்கை ஆழ்வாருடைய இது போலே நமக்கு எடுத்து இங்க ஆச்சரியமாக காட்டுது. அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம். அதுக்கப்புறம் நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, அப்ராக்கிருத்தை அபிரசை விரஜா சுபாவாத்துன்னு தாயாருடைய அந்த அனுபவங்கள். இப்பெல்லாம் சில பேர் நிறைய நாஸ்திகர்கள்லாம் பார்த்தா இப்ப ரீசெண்டா ஆண்டாள்னு ஒரு தப்பாக சித்தரிக்கிறது, ஒரு காதல் இதுவாக வந்து அந்த பாசுரங்கள்ல எடுத்து அதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை தருது.
தாயார் கண்ணன் மேல வச்ச அந்த காதல் அப்படின்றது நம்ம சாதாரண ஒரு மனுஷாளுக்குள்ள வர ஒரு காதல் போல இல்லையே, இது அப்ராக்கிருதம் அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க எடுத்து சொல்றேன். அது அவளுக்கு புரியாது அப்படின்னு. தாயார் சில பாசுரங்கள்ல அப்படி சொல்றா, அப்படி தான் கண்ணன் இல்லாம இருக்க முடியல அப்படி, இந்த மார்பகங்கள்லாம் எதுக்கு, கண்ணனுக்காக தானே அப்படின்னு சொல்றான். அப்போ அதுக்கான அப்படியே லிட்டரலான அர்த்தம் எடுத்துன்னு நம்மளவா சில பேர் நாஸ்திகர்கள்லாம் இப்படி எல்லாம் எழுதியிருக்காளே அப்படின்னு, இது அதிகமாக காமங்கள் வெள்ள தெரியறது அப்படின்னு எல்லாம் பேசலாம். இந்த காலத்துல அது இருக்கு, இப்பயே யூடியூப்ல எல்லாம் போனா நிறைய இது பண்றாங்க. ஆனா ஏன் அவளுக்கு அந்த பக்தி இது தெரியல? ஆண்டாள் நமக்கு எப்படி பகவான் எப்படின்னா, அதுதான் சொல்ற பரீட்சித் சுகர் கிட்ட பாகவதம் கேட்டு இருக்கும் பொழுது ராசக்கிரீடையை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் கோபி அப்படின்னு பக்கத்துல இருக்கா, ஒருத்தர் இருக்கா அப்படிங்கும் பொழுது அது எல்லாரும் தப்பா தானே எடுத்துக்கிறா. ஒருத்தருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் தானே. இப்ப கண்ணன் இத்தனை பெண்களோட இருக்கானே, அந்த பெண்கள் எல்லாம் கல்யாணமானவா தானே, அவா கணவனோட இல்லாம கண்ணனோட இருக்காளே அப்படின்லாம் சொல்றான்னா அது தெரியாது. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு நித்தியசூரிகளோ முக்தர்களோ எல்லாருமே ஸ்திரீகள் தான். பகவான் ஒத்தனே புருஷோத்தமன் புருஷன் அப்படின்னு. ஏன்னா இத்தனையும் படைக்கிறது அவன் தானே, அவனே சர்வ சரீரியாக இருக்கான். நம்மளுடைய சரீரம் எல்லாம் பார்த்தா நம்ம எல்லாமே பகவானுடைய சரீரம். அப்போ இன்னொருத்தர் சேர்ந்தாதானே அதை நம்ம தப்பா பார்க்க முடியாது. நம்ம கை மேலேயே பட்டுது அப்படின்னா கையை பிடிச்சுக்கிறோம்னா இதை நம்ம காதுன்னு சொல்லிட முடியுமா? அப்ப நம்ம எல்லாருமே பகவானுடைய சரீரமாக இருக்கிறதுனால அவ சேர்த்து காட்டி இது எல்லாம் ஏக தத்துவம் அப்படின்னு காட்டுறான். அந்த ஏக தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுனா இது எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, அவன் ஒருத்தனே பரமாத்மா அப்படின்னு, அவன் நமக்கு சரீரமாக இருக்கான் அப்படின்னு இந்த 3 தத்துவத்தையும் காற்றா போல ஒரு தத்துவம். அது அற்புதமான ஒரு தத்துவம். அதனால அதை நம்ம தப்பாக எப்படி பார்க்க முடியாதோ, நம்ம சொன்ன மாதிரி அந்த ராசக்கிரீடையே அப்ப அந்த இடத்துல பரீட்சித் கேட்கிறார், இது லோக ரீதியாக பார்த்தா தப்பா தெரியறதே அப்படின்னா, அப்ப சுகாச்சாரியார் சொல்றார், நீ கண்ணனை யாருன்னு நினைச்ச, அவன் பரமாத்மாப்பா, நமக்கெல்லாம் தான் தர்மம், அவன் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவன். அவன் தர்மத்தை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ஆனா அவன் தர்மத்தை கடைபிடிக்காம இருப்பானா அப்படின்னா இருக்கவே மாட்டான். இது சாதா நம்மளுடைய அந்த ஒரு ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இது தப்பாக தெரியறதே தவிர, நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, எல்லாம் இந்த பூமி இந்த பிரகிருதி மண்டலம் நம்ம எல்லாமே அவனுடைய சரீரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இத அந்த ராசக்கிரீடைன்றது சாதா ஞானத்துல இருக்கிறவாளுக்கு அது புரியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அத இந்த ஆச்சரியமா அந்த ஸ்லோகத்துல ஒரு வரியில சுவாமி தேசிகன் அழகாக நமக்கு எடுத்து காட்டுறார். அங்கேயும் சொல்லும் பொழுது கண்ணன் அப்ராகிருதம் அப்படின்னு எடுத்து காட்டுறார் சுகாச்சாரியார். அதனால அப்ராகிருதை ரபிரஜை விரஜா சுபாவாஸ் அப்படின்னு. அதனால இந்த லோக ஞானத்தை வச்சு நம்மளுடைய ஞானத்தை வச்சு அந்த தாயார் எப்பேற்பட்டவான்னு நம்மளால சொல்லிட முடியாது. அப்ராகிருதம் பகவான் சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பகவான் சங்கல்பிச்சு நம்ம குழந்தைகள் நம்மெல்லாம் எப்படி பகவான் கிட்ட ஈடுபடணும் அப்படின்னு காட்டக்கூடிய அவதாரமாச்சு அப்படின்றத எடுத்துக்காட்டு. அந்த ஒவ்வொரு நதிகள் சொல்லும் பொழுதும் மற்ற நதிகள் எல்லாம் பாரத தேச நதியாக இருக்கு. அந்த விரஜா மட்டும் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கும் பிரகிருதி மண்டலத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால அந்த வித்தியாசத்தையும் ஆச்சரியமா நமக்கு எடுத்துக்காட்டு. 7வது ஸ்லோகம். வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவி சார்வபௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதமீ ஸ்வதந்தே வக்ராரவிந்த மகரந்த நிபாஹ் பிரபந்தாஹ அப்படின்னு தாயாருடைய பாசுரம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி எப்பேற்பட்ட பாசுரம் அப்படின்னா, அது எப்பேற்பட்ட பாசுரம்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவ்வளவு அந்த தாயார்னாலதான் இப்பேற்பட்ட பாசுரத்தை பண்ண முடியும். ஆனா தாயார் இப்பேற்பட்ட பாசுரத்தை கொடுத்தான்றதுல ஆச்சரியம் ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. ஏன்னா வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே, வசுதா அப்படின்னா பூமி, பூமாதேவியே உம்முடைய காது இருக்கு இல்லையா, காது புத்து, பாம்பு புத்து எல்லாம் இருக்கு, அங்கங்க புத்து இருக்கும் இல்லையா, அந்த புத்து தான் பூமாதேவிக்கு காதாம். இந்த காது அது வழியா தான் பூமாதேவி கேட்கிறான் நம்ம சொல்றத. வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவி சார்வபௌமஹா. இந்த பூமியிலேயே கவி சார்வபௌமர் யார் அப்படின்னா வால்மீகி. ஏன்னா வால்மீகி மகரிஷி எங்கேருந்து அவதாரம் பண்ணார்னா புத்துல இருந்து அவதாரம் பண்ணார்.
அப்ப தாயாரினுடைய காதிலிருந்து வந்த அப்பேற்பட்ட வால்மீகி, அவருடைய ராமாயணம் மகா காவியம். அந்த ராமாயணத்துக்கு நிகரான ஒரு காவியம் எதுவுமே கிடையாது, இந்த பூமியிலேயே கிடையாது. சம்ஸ்கிருதத்திலேயே சம்ஸ்கிருத பிரசித்தமான கவி காளிதாசன். இந்த காளிதாசன் ரகுவம்சம் பண்ணும்பொழுது சொல்றேன், வால்மீகி மகர்ஷியை முன்னிட்டு அவர் பண்ண வழியிலே தான் நான் இந்த ரகுவம்சம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கார். ஒரு காவியம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா வால்மீகி பண்றதை பார்த்து இதை பார்த்து இதுதான் ஒரு கைடன்ஸ், ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு இல்லையா. ஒரு சர்க்கம் எப்படி பண்ணணும், ஒரு சர்க்கம் முடிஞ்சு அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கச்ச எப்படி இருக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றது எல்லாம் அதுல ராமாயணத்துல இல்லாதது என்ன இருக்கு. அப்பேற்பட்ட உறவுகள், ஜனங்கள், ராஜா, ஒரு தர்மபத்னி எப்படி இருக்கணும், அண்ணா தம்பிகள் எப்படி இருக்கணும்னு இந்த பூமிக்கு சக்கல இந்த நமக்கு தேவையான அனைத்தும் கொடுத்திருக்காரு. அதிலேயே காதல் எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து ஆச்சரியமான ஒரு மகாகாவியம் ராமாயணம். அந்த கவி சார்வபௌமன் யார் அப்படின்னா வால்மீகி தான். சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்திலையும் சொல்ற, கவி அப்படின்னாலே வால்மீகி தான். மற்றவங்கள்லாம் தன்னை கவின்னு சொல்லிண்டா கூட வால்மீகி போல ஆயிடாது அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட கவி சார்வபௌமன், இந்த பூமியிலேயே ஒரு கவி, சிறந்த கவின்னா வால்மீகி. அவர் அவதாரம் பண்ணதே பூமாதேவியினுடைய காதிலிருந்து. அப்போ அப்ப தாயார், அப்ப ஆண்டாள் யாருன்னா சாக்ஷாத் பூமாதேவியே. காதிலிருந்து வந்தவரே இப்பேற்பட்ட காவியத்தை கொடுத்தேர்னா சாக்ஷாத் பூமாதேவியினுடைய அவதாரம் பண்ண அந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இப்பேற்பட்டதாக இருக்கே அப்படின்னா அதுல என்ன பெரிய ஆச்சரியம், சாக்ஷாத் பூமி பிராட்டியே அப்படின்னு எடுத்து சொல்றேன். கோதே கிம் அத்புதமிதம் யதமீஸ்வரந்தே, இதுல என்ன அத்புதம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, யாருக்குதான் பிடிக்கல அப்படின்னா எந்த உபன்யாசங்கள், இத்தனை ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, ஆனா திருப்பாவன்றது அந்த மாசம் வந்தா எத்தனை பேர் உபன்யாசங்கள் பண்றா. எல்லா இடத்துலயும் நம்ம அங்கங்க இப்ப ராமாயணம் அப்படின்றது கூட எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா, மகாபாரதம் நடக்கிறதா, அதை விட அதிகம் திருப்பாவையினுடைய உபன்யாசம் தான் எல்லா இடத்துலயும். பாரத தேசத்துல அந்த மாசம் பூர்த்தியா மார்கழி மாசத்துல அத்தனை பேர் சொல்றான். திருப்பி திருப்பி அதே 30 பாசுரம் தானே, திருப்பி திருப்பி இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணுமானா ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுதும் எப்பேற்பட்ட அனுபவங்கள், எப்பேற்பட்ட ஒவ்வொருத்தர் எப்படி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப்லயே நம்ம திருப்பாவைன்னு அடிச்சு பார்த்தா எத்தனை மகான்களுடைய உபன்யாசம் இருக்கு அப்படின்னு. வில்லிவலம் சுவாமி எடுத்துட்டா ஒரு பாசுரம் 2 மணி நேரத்துக்கு இருக்கு. அவ்வளவு உபன்யாசம். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் என்னென்ன அனுபவங்கள் ஆழ்வார்கள், ஒவ்வொரு ஆழ்வாருடையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ராமாயணமும் திருப்பாவையும், மகாபாரதம் பாகவதமும் திருப்பாவையும், கீதையும் திருப்பாவையும் அப்படின்னு, சிறிய திருமடலும் திருப்பாவையும், மற்ற ஆழ்வார் அந்த அது எல்லாத்தினுடைய தத்துவத்தையும் இந்த 30 பாசுரம் திருப்பாவை நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆச்சாரியர்கள், இப்ப இருக்கிற எல்லா சுவாமிகள் எல்லாருமே திருப்பாவை பண்ணியிருக்கா. ஆனா ஒண்ணு கேட்டுட்டு இன்னொன்னு கேட்டா திருப்பி அதே கேட்டா மாதிரி இருக்காது. அவ்வளவு அனுபவங்கள் இருக்குன்னா அது இன்னும் அந்த பூமி எப்படி தோண்டி 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 போனா எவ்வளவு தூரம் இருக்கும் நமக்கே தெரியாது. இப்ப தீர்த்தம் எடுக்கிறோம்னா 500 அடிங்கிறான், 1000 அடிங்கிறான். அதனுடைய ஆழம் எவ்வளவோ திருப்பாவினுடைய ஆழமும் அப்பேற்பட்டுதான். அவ்வளவு அர்த்தங்கள் தேட தேட நமக்கு கிடைச்சுட்டே தான் இருக்கும். எத்தனை மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா திருப்பாவைக்கு. அதான் பெரிய பரகால சுவாமி வேதத்திலிருந்து அப்படியே எடுத்து சாரம் சாரமா பிரமாணங்கள் எடுத்து காட்டுறாரு ஒவ்வொரு இடத்துலயும். திருப்பாவை பண்ணும் பொழுது சாட்சாத் வேதமாவே தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன அதிசயம் அப்படிங்கிறது காரணம் என்ன, வால்மீகியே இப்படி பண்ணிட்டேரே, சாட்சாத் பூமாதேவியினுடைய காதுல இருந்து வந்தவர், புத்திலிருந்து வந்தவர் அப்படின்றத இங்க காட்டுற. இதுக்கு பெரியவாளுடைய இந்த பாசுரத்திற்கு என்னன்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இதிகாச புராணங்களை காட்டிலும் ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகளுடைய அனுபவம் இன்னும் சிறந்தது அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் இன்டைரக்டா சொல்றாரு. ஏன் இதிகாச புராணங்கள் நம்ம பார்க்கலாம், நம்ம உபன்யாசங்கள்லயே பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இல்லாதவா கூட ராமாயண உபன்யாசங்கள் பண்ணுவா. அதுல ஆழ்வார்கள் பாசுரத்தை அவ அதிகமா எடுக்க மாட்டா. ராமாயணத்தை அப்படியே வால்மீகி ராமாயணம் அப்படியே சொல்லிட்டு போவா. அதை கேட்கிறத காட்டிலும் அந்த வால்மீகி ராமாயணத்தை கேட்டுட்டு நடுவுல அந்த பாசுரத்தோட
நம்ம பெரியாழ்வாருடைய பாசுரமாகட்டும் இல்ல குலசேகர ஆழ்வாருடைய பாசுரமாகட்டும் அதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் அனுபவம் அதிகமா இருக்கு. கண்ணனுடைய கதைகள் கேட்கும் பொழுது பெரியாழ்வாருடைய பாசுரம் இல்லாத கேட்டா அது ஏதோ சாதாரணமா இருக்கு. அப்படி அந்த இதிகாச புராணங்கள், வேதமே நமக்கு புரியுறது கஷ்டம்னா இதிகாச புராணம் வந்தது, உபபிரமணம் அப்படின்னு. ஆனா அதையும் அனுபவபூர்வகமாக கொடுத்தது ஆழ்வார்கள் தான் அப்படின்றதையும் இங்க எடுத்து காட்டுரு. அதனால என்ன சொன்னான்னா, இதுக்கு இன்னொன்னு ஒரு அர்த்தம் என்னன்னா, காதிலிருந்து நம்மளால பேச முடியாது. அதனால காதிலேந்து வந்த வார்த்தையே ராமாயணமே அவ்வளவு அழகுன்னா, ஏன்னா லோக்க ரீதியா காதிலேந்து யாராலையும் பேச முடியாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பொழுது, அப்போ சாட்சாத் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. பூமாதேவி காது, பூமாதேவியினுடைய சாட்சாத் திருவாய். அப்படி இல்லைன்னா கூட அந்த இதிகாச புராணங்கள காட்டிலும் இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுக்தி அவ்வளவு முக்கியம். அதுவும் ஆண்டாளுடைய திருப்பாவை அவ்வளவு முக்கியம் அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி பார்த்தா எவ்வளவோ பேர் ராமாயணத்தை கொண்டாடி இருக்கா. அந்த ராமாயணத்தினுடைய சிறப்பையும் இங்க சேர்த்துதான் சொல்றார் அந்த கவி சார்வபௌமன் வால்மீகி மகர்ஷி. எந்த இடத்துலயுமே பிராஜாபத்தியம் பிரபுதி விபவம் தயாசதகத்திலையும் வால்மீகி மகர்ஷி பத்தி சொல்லியிருக்கார். பாதுகாச சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த ராமாயணத்து அது என்ன அந்த நிகர் அப்படின்னு இங்க இடத்துல ராமாயணத்தை குறைச்சி சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. அவரே அப்படிங்கும் பொழுது பூமி பிராட்டியினுடைய காதிலிருந்து வந்தவருக்கே என்ன சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய திருப்பாவை ஆச்சரியமா இருக்கிறதுல இதுல நமக்கு ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை அப்படின்றத சுவாமி தேசிகன் நீங்க எடுத்துக்காட்டு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் போக்தும் தவ பிரியதமம். அதுல என்னன்னா இன்னும் முக்கியமான இது என்னன்னா, அந்த இதுல சொல்ல காளிதாசர் சொல்லும் பொழுது ராமாயணத்தை சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இல்லையா, ராமாயணத்தை இதுவாக வச்சுதான் நானே ரகுவம்சம் பண்றேன்றது. அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது எப்படி சொல்றேன்னா, ஒரு துணியை தைக்கும் பொழுது நூல் போட்டு தைக்கணும், அதுக்கு ஊசி வேணும். அந்த ஊசினாலதான் அது ஓட்ட போட முடியும். அந்த ஊசி ஓட்ட போடுற இடத்துலதான் இந்த கயிறு உள்ள போகுமோ, வால்மீகின்றவர் அந்த ஊசி போல அவர் போன பாதையில பின்னாடியே நூல் போச்சுன்னா அதனால போக முடியும். அது கஷ்டமான இடமா இருந்தாலும் அது அழகா ஓட்ட போட்டுட்டே அது அந்த இது போயிடும் ஊசி. ஆனா அந்த கயர் ஊசி இல்லாத கயர்னால எல்லா இடத்துக்கும் போக முடியுமானா முடியாது. அதனால என்ன சொல்ற, தன்னை ஒரு கயராகவும் வால்மீகி மகர்ஷிய ஒரு ஊசியாகவும் அவர் போன பாதையில பின்னாடியே போறதுதான் ஒரு கவிக்கு சுலபமே தவிர தனியா நாங்களா ஒரு இடத்துல போகணும்னா நம்மளால போக முடியாதுன்னு அந்த ராமாயணத்தினுடைய பெருமையை அப்படி எடுத்து நமக்கு சொல்றேன். அது காட்டிலும் சிறந்தது பேர்பட்ட திருப்பாவை அப்படி. அது நம்ம சுவாமி தேசிக நீங்க எடுத்து காட்டு. இதுக்கு அடுத்த 8வது ஸ்லோகம். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தஹ உச்சைர் விரஹ சங்கமஜைருதந்தைஹி சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வரீயாக அப்படின்னு. இது ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்கு பெருமை. போன பாசுரத்துல சொல்றார், இந்த பாசுரத்துல சொல்றார். இதுக்கு என்னன்னா ஆழ்வார்களுடைய பாசுரம் அப்படின்னு. ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரங்கள் இல்லையா பகவானுக்குன்னா இருக்கு. எவ்வளவோ பேர் ஸ்தோத்திரங்கள் பகவான் மேல பண்ணிருக்கா. சம்ஸ்கிருதத்துல பண்ணிருக்கா. ஸ்ரீ சுகர் அவாவா அந்தந்த இடத்துல பண்ணிட்டு வரா. ஆனா அதை காட்டிலும் ஆழ்வார்கள் என்னன்னா, ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் பண்றான். தன்னை ஒரு நாயிக்காயாக நினைச்சு பகவானிடத்தில் ஒரு காதலாக. நம்மாழ்வார் பண்ற, திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமான பாசுரங்கள், சிறிய திருமடல் பெரிய திருமடல் எல்லாமே நாயிகா பாவம் தான். அது இதனுடைய அர்த்தம் அதான், நம்ம எல்லாருமே ஜீவாத்மா, அவன் ஒருத்தனே புருஷன் அப்படின்றதுலயும் நம்ம எல்லாரும் ஸ்திரீ, அவன் ஒருத்தனே புருஷன் அப்படின்றத காட்டுறதுனால அந்த நாயிகா பாவத்துல பண்றது. நாயிகா பாவத்துல காதல் அதிகம். அது என்ன, பக்தி நிஜாம் பிரணய பாவனையா கிணந்தான்னு பக்தி அதிகமாக அது காதலாக மாறிடுறது. பகவான் நம்ம கண்ணுக்கு நேர வரல அப்படின்னா ஒரு ஸ்திரீ ஒரு காதலன் கிட்ட எப்படி தன் இல்லாம எப்படி கஷ்டப்படுவாளோ அப்படி கஷ்டப்படுறான். நான் உன்னை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, தூது விடுறாரு. யார தூது விட்டா வேகமாக போகும், தனக்கு இப்பயே க்ஷணத்துல பெருமாளை சேவிச்சிடணும் பார்த்துடணும் அப்படின்னு தன்னுடைய காதலனை பார்க்கணும். எது தூது? யாருமே தன்னுடைய மனசு அனுப்புறாரு. ஏன்னா மனசு வேகத்துக்கு அளவு வேற எந்த வேகமும் போக முடியாது, மனசுதான். ஆனா சொல்றார், மனசு போச்சாம் பகவான் இடத்தில் திரும்பி வரலையாம். ஏன்னா பகவான் இடத்தில் ஈடுபட்டு இவருடைய மனசு அங்கேயே போய் இருந்துட்டு இவரை மறந்துட்டாம். என்னையே மறந்துட்டு என் மனசு, அதனால தானே போய் ஆகணும் அப்படிங்கிற.
அப்படி ஒவ்வொரு தூது விட்டதாலுமே வர முடியாத இருக்கா. ஏன்னா அவனிடத்துல பார்த்த உடனே ஈடுபட்டு திருப்பி இவாள ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, அந்த பக்தி அதிகமாயி காதலாக வருது. அதான் உச்சாவச்சை விரக சங்கமஜைரு தந்தைன்னு காவியங்கள்ல ஆச்சரியமான ஸ்ருங்காரம் அப்படின்ற இந்த காதல் ஸ்ருங்காரத்தை 2 விதமாக சொல்றான். விரக ஸ்ருங்காரம், சம்மோக ஸ்ருங்காரம் அப்படின்னு. சங்கமம் விரகம் அப்படின்றது பிரிஞ்சு இருக்கும் பொழுது இருக்கிற ஒரு காதலை சொல்லக்கூடியது, வெளிப்படுறது. அது இன்னும் அதிகமாக காதலா இருக்கும். ஏன்னா பிரிஞ்சு இருக்கும் போதுதான் தன்னுடைய பழசெல்லாம் நினைச்சு இப்படி இருந்தோமே அப்படின்லாம் சொல்றான். இந்த மேக தூத்தம், ஹம்ச சந்தேசம் அப்படின்லாம் பார்த்தா அது விரகத்தை சொல்றது, பிரிஞ்சு இருக்கும் பொழுது. அதனாலதான் ராமாயணத்துல சுந்தர காண்டம் அற்புதமாக இருக்க காரணம் என்னன்னா, அந்த இடத்துல தாயாரும் பெருமானும் தனித்தனியா இருக்கா. ஹனுமார் போய் தாயார்கிட்ட பெருமாளை பத்தி, ராமனை பத்தியும், ராமன் கிட்ட சீதா பத்தியும் கேட்கும்பொழுது அவ சொல்ற அந்த விரகத்தினால இருக்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. பிரிஞ்சு இருக்கும் பொழுது தன்னுடைய நினைச்சுன்னு சொல்றான். ஹம்ச சந்தேசமே அப்படித்தானே வந்தது. ஒரு மேகத்தை தூது விடுற ராமன் சீதைக்கு அப்படின்றத ஒரு கற்பனையாக சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சொல்றேன். இந்த வழியா போ, இப்படி போ அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த விப்ரலம்ப சிங்காரம் அப்படின்னு சொல்லுவா. அது பிரிஞ்சு இருக்கும் பொழுது. சேர்ந்து இருக்கும் பொழுது அது ஒரு சிங்காரம். இது எத்தனையும் ஆழ்வார்கள் பாடுறாங்கன்னா காரணம் என்னன்னா ஆண்டாள்னால அப்படிங்கிறது. இந்த ஆண்டாளுக்கும் மற்ற ஆழ்வார்கள் அனைத்து பேருக்கும் சம்பந்தம் உண்டு, நேரடி சம்பந்தம். என்ன அப்படின்னா, ஆண்டாளுடைய சாட்சாத் அப்பா பெரிய ஆழ்வார், மற்றவா எல்லாம் யாருன்னா அண்ணா தம்பியா. ஆண்டாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவாள்லாம் அண்ணாவாகவும், ஆண்டாளுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணவா ஏன்னா திருமங்கை ஆழ்வார் கடைசி அவள்லாம் பார்த்தா தம்பிகளாகவும். அப்படி பார்த்தா ஒரு ஆத்துல 10 பேர் அண்ணா தம்பி, ஒரு தங்கன்னா ஒரே ஒரு பெண் அப்படின்னா, அப்ப அந்த பெண்ணுக்கு எவ்வளவு செல்லம் இருக்கும். 10 அண்ணா தம்பி ஒரு பொண் அப்படின்னா எப்படி செல்லமா பார்த்துப்பா அண்ணாவும் தம்பிகளும் அப்படின்னும். அப்படியாம் ஆண்டாள். அதனால ஆண்டாள் தான் என்ன நேரடியாக காதல் பண்றதுனால இந்த ஒரு நாயிகா பாவத்தை பார்த்து மற்ற ஆழ்வார்களும் நம்மளும் நாயிகா பாவத்துல பகவான மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால ஆண்டாளுடைய சம்பந்தத்தினாலதான் அப்படின்னு. போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே, உமக்கு பிரீத்தியான என்பெருமான். போக்தும் தவ பிரியதமம், அந்த பெருமானிடத்தில் உம்மை போலே அனுபவிக்கிறாளாம். யார் அப்படின்னா ஆழ்வார்கள். ஆண்டாள் எப்படி பகவானிடம் சிங்காரங்களோட அனுபவிச்சாலோ, நாயிகா பாவத்தை அனுபவிச்சாலோ அந்த மாதிரி. அதனால பக்தி நிஜாம் பிரணய பாவனையா அந்த பக்தி, அவளுக்கு பெருமாளிடத்தில் பக்தி அது ஒரு அப்பேற்பட்ட பிரணயமாக அப்படியே ஒரு காதலாக மாற நாயிகா பாவத்தை உண்டாக்குறது. உச்சாவச்சைர் விரக சங்கம ஜெயிருதந்தைகிற. அதனால அந்த விரகமும் சங்கமும் சேர்த்து அவளுடைய அப்பேற்பட்ட பாசுரங்கள் அற்புதமாக அமையுது. அதுக்கு காரணம் ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதியாக அப்படின்னு. அந்த ஸ்ருங்கார ஹிருதயம் அவளுக்கு கொடுத்த குருக்கள் அப்படிங்கிற அண்ணா தம்பி எல்லாரும் அவள்லாம் இந்த குருவஸ்வதியாக அப்படின்னு அந்த ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்டாளுக்கு சம்பந்தப்பட்டது இருக்கா அப்படின்னு. இங்க ஹிருதயம்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் சொல்றாரு, அதனால ஆண்டாள்னால ஆழ்வார்கள் நாயிகாபாவத்துல பாடினான், அதனாலேயே தான் நாயிகாபாவத்துல பாடினேன். ஆச்சாரியர்களையும் சுவாமி தேசிகன் மட்டும்தான் நாயிகாபாவத்துல ஆழ்வார்கள் மாதிரியே மங்களாசாசனம் பண்ணியிருக்கேன். வேற ஸ்ரீ பாஷ்யக்காரரோ அளவந்தாரோ எடுத்தா கூட ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் கூறத்தாழ்வார் நாயிகா பாவத்துல பண்ணதில்லை. எப்படி ஆழ்வார்கள் பண்ண ரீதியிலேயே ஆச்சரியமா தேவநாயக பஞ்சாக தேவநாதன் பத்தி ஆச்சரியமா நாயிகா பாவத்துல பாடியிருக்கு. அப்படியும் வச்சுக்கலாம். அந்த சுவாமி தேசிகன்னாலே நம்முடைய ஹிருதயத்துல நமக்கும் அந்த பகவானை அதே போல பக்தியோட தோன்றதுக்கு காரணமும் ஆண்டாள் இருக்கா அப்படின்னு. ஆண்டாள்னால ஆழ்வார்கள், அதனால சுவாமி தேசிகன் இடத்திலிருந்து நம்போ அப்படின்னு அது வரைக்கும் இந்த அர்த்தத்தை நம்ம பெரியவா சொல்லிட்டு போறா வியாக்கியானத்துல. அப்படி அந்த நாச்சியாருக்கு பிரியமான பெருமாளிடத்தில் தான் எப்படி பக்தி இப்ப காதலாக மாறிதோ அதே போல ஆழ்வார்களும் உண்மை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆண்டாளினுடைய இதுவாக இருக்கா அப்படி. அஞ்சி குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு அந்த 10 பேருக்கும் ஒரு நடுவுல பறந்தவளாக ஆண்டாள் இருக்கா அப்படின்றதும். ஒரு பெண் 10 அண்ணா தம்பிகளோட பிறந்தா எப்படி எப்படி செல்லமாக இருப்பாளோ அதனால ஆண்டாளுக்கு அவ்வளவு வசதி அப்படின்றது இங்க எடுத்து சொல்லு. இதுக்கு அடுத்தது ஆண்டாள சந்திரன் போலே அப்படின்னு சொல்றது. காரணம் என்ன? நம்ம ஒரு ஸ்லோகத்துல நம்ம சுவாமி தேசிகன் இடத்துல பார்க்கலாம்.
ஒரு நதி போல இவர் பார்த்தா ஒரு நதி போல இருக்கார், ஒரு சந்திரன் போல இருக்கார் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறது இல்லை. அதுக்கான காரணங்களும் உதாரணங்களும் ஆச்சரியமாக கொடுத்துன்னு வருவார். தயாஸ்தகத்துல இருந்தே பார்த்துன்னு வரலாம். அப்படி இங்கேயும் பார்த்தா சந்திரன் போல ஆண்டாள் இருக்கா அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்றது ஆச்சரியமான 4 உதாரணங்களோட சொல்றேன். மாத சமுத்திதவதி மது விஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வதசா துஹானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யாம் சந்தப்பயோதிஹிது சகஜாம் விதுஸ்துவாம் அப்படின்னு. மாத சமுத்திதவதி, அம்மா நீர் சந்திரனை போல இருக்க. ஏன்னா மது விஷ்ணு சித்தம், சந்திரனும் விஷ்ணு சித்தன் இடத்திலிருந்து வந்தான் அப்படின்னா விஷ்ணுவனுடைய சித்தத்திலிருந்து அவதரித்தான் சந்திரன். நீரும் விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெரியாழ்வாரிடத்தில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு பெரியாழ்வார அவதரித்து ஆண்டாள். சந்திரமா மனசோ ஜாத்தஹா அப்படின்னு வேதம் சொல்றது. சந்திரன் எங்கேருந்து வந்தான்னா சாட்சாத் பகவானுடைய மனசிலிருந்து வந்தானா. அதனால பகவானுடைய மனசு எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், அங்கேருந்து வந்தவன் அவனும் குளிர்ச்சியை தானே நமக்கு தருவான். அதனால சந்திரன் விஸ்வோபஜீவிய, இந்த உலகத்துக்கெல்லாம் அமிர்தம் வச்சசாதுஹானாம், ஒரு அமிர்தத்தை தரக்கூடியவனாக இருக்கான். தேவர்கள் சாப்பிடுற அமிர்தம் வேற, இந்த பூமியில நமக்கு அமிர்தத்தை தரான் அப்படின்னா குளிர்ச்சியை நமக்கு தரவர் சந்திரன். எப்பேற்பட்ட வெயிலாக இருந்தாலும் ராத்திரியானா நம்ம என்ன பண்றோம், சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுக்கு வரதுறாங்க ஏழ்று. சித்ரா பௌர்ணமி நடபாவிக்கிட்ட ஏழ்று. கள்ளழகர் அன்னைக்குதான் ஆத்துல இறங்குறாரு. அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா அந்த பௌர்ணமியில எப்படி குளிர்ச்சி நமக்கு தரான். வெய்ய காலத்துல எல்லாரும் ராத்திரி நம்ம மாடியில படுத்துக்கிறதா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி தாயாருடைய வாக்கோ வச்சஸ் நமக்கு அமிர்தம் போலே இருக்கு. அமிர்தம் அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப தாயாருடைய சொல்ற அந்த பாசுரங்கள் வேதத்துக்கு சமம் அப்படின்னும் ஒரு அர்த்தம். அதனால விஸ்வோபஜீவி, இந்த உலகத்துக்கெல்லாம் குளிர்ச்சியை சந்திரன் தரான். அது எல்லா இதுலயும் உண்டு. அப்ப தாயாருடைய இதுவும் அமிர்தம் அப்படின்னு சொல்றேன், வேதவாக்காக இருக்கு அப்படின்னு. அதனாலதானே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு அந்த பாசுரமே. வையம் எல்லாரும் வாழறதுக்காக, எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும், எல்லா ஜீவாத்மாவும் பகவானிடத்தில் சேர்ந்து இருக்கணும், உன்னோடு தோமை உற அப்படின்னு எல்லாரும் அதை எடுத்து சொல்றா இல்லையா. எல்லாருக்கும் நல்லதை சொல்லி இந்த ஜீவாத்மா எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்றதுனால வையத்து வாழ்வீர்கள், அந்த வையத்துல இருக்கிற எல்லாருக்கும். அதனால விஸ்வோபஜீவிய அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சந்திரன் நமக்கு குளிர்ச்சியை தர போல தாயாருடைய பாசுரங்களும் அப்படி இருக்கு. தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யாம், தாபங்கள் கஷ்டத்துக்கு போக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ தாயாருடைய பாசுரங்களும் நமக்கு எல்லாத்தையும் கஷ்டத்தை போக்கி, இந்த சம்சார அப்படின்ற கஷ்டத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை பின்பற்றணும். திருப்பாவை சொல்லி எல்லாம் பின்பற்றவாளுக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சி ஆச்சாரியன் அனுகிரகத்தின சரணாகதி பண்ணி மோட்சமும் கிடைக்கும். அதனால அப்பேற்பட்ட பக்தி உண்டாகும். அதனால நம்மளுடைய சம்சார தாபங்கள் போர்த்தாக இருக்கு. சந்திரன் நமக்கு இந்த வெயிலிருந்து வந்த தாபங்களை போக்கக்கூடியவனாக சந்திரன் இருக்கான். சந்தப்பயோதிதுஹிதுஹு அப்படின்னு. சாட்சாத் சந்திரன் யார் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய சகோதரி, மகாலட்சுமியினுடைய சகோதரி. இந்த பூமி பிராட்டியும் மகாலட்சுமியினுடைய சகோதரியாக இருக்கா ஆண்டாள். ஏன்னா திருப்பார்கடல் கடையும் போது அவதரித்தா இல்லையா, சந்திரனும் அதுக்கு முன்னாடி வந்தவர். அதனால சந்திரன் முதல்ல வந்ததுனால அவரும் ஒரு தாயாருக்கு முன்னாடி வந்தவர். சந்திர சகோதரியின் அப்படின்னே பேரு. பெருமாளுக்கு கூட ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் அப்படின்னா தாயாருக்கு 2 கண்ணுமே சந்திரன். முன்னா குளிர்ச்சி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவா அப்படின்னு. இப்ப வேதத்திலையும் சொல்றது பூசூக்தத்துல லக்ஷ்மி பிரியசகீம் தேவீம் நமாமியச்சுத வல்லபாம் அப்படின்னு பிரியசகி லக்ஷ்மியினுடைய பிரியசகியாகவும் கூடவே அவதரித்தவளாகவும் இருக்கிறதுனால சகோதரி லக்ஷ்மியினுடைய சகோதரியாக இருக்கா அப்படின்றதையும் இங்க எடுத்துக்காட்டு. அதனால சாட்சாத் சந்திரனை போல ஆண்டாள் அப்படின்னு அமிர்தம் போலே இருக்கும், பாபங்களை நீக்கவும். விஷ்ணு சித்தம் அப்படின்னு அவரும் விஷ்ணுவனுடைய மனசிலிருந்து வந்தவர், இவரும் விஷ்ணு சித்தன் அப்படின்ற பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக இருக்கவும், அப்படி இருந்து மகாலட்சுமியினுடைய சகோதரியாக இருக்கும், சந்திரனும் சகோதரனாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது சாட்சாத் சந்திரன் போலே அப்படின்றது இங்க எடுத்து ஆண்டாள் சொல்றேன். இப்ப ஏற்பட்ட அற்புதமான பாசுரங்கள் இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்த 10வது பாசுரம்ல இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.